தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் பற்றி சிந்திக்க வேண்டும், உளநலம் பற்றி சிந்திக்க வேண்டும், எமது முன்னேற்றங்கள், எமது மகிழ்ச்சியான வாழ்க்கை கட்டமைப்புகள் பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொன்றையும் அவதானித்து மனதில் குழப்பம் இல்லாமல், அது அமைதியின்றிய இருக்காமல் அமைதியாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ நல்ல வழிகளை சொல்லித் தருகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற இந்த நிகழ்விலே இன்றும் எப்படி செயல்படுவது என்று சிந்திக்காதவரை நாம் எதையும் எப்போதுமே சரியாக செய்ய முடியாது. ஹேஸ்லிட் என்ற அறிஞர் சொல்கிறார். அதாவது எப்படி செயல்படுவது என்று சிந்திக்காதவரை நாம் எதையும் எப்போதுமே சரியாக செய்ய முடியாது. அது நாங்கள் எந்த செயலை முறங்கலாம், அது எப்படி செய்யறோம், அதை சிந்திக்காட்டி அந்த செயல் சரியாக செயற்படாது என்று ஹேஸ்லிட் என்ற அறிஞர் சொல்லுது. அதுதான் இன்றைய சிந்தனை, இன்றைய தலைப்பு. அதில் நான் சுருக்கமாக சொல்ல போறேன். வாட் டு டூ, என்ன செய்வது, உங்களோட எண்ணம், அதாவது இலக்கு அல்ல செயற்பாட்டை குறித்து கொள்ளும். ஹவு டு டூ, எப்படி செய்வது, அதனை எப்படி கையாளும். ரெண்டு கேள்வியும் காணும். இப்போ நான் கடையில் போய் சாப்பிட போகிறேன், அது வாட் டு டூன்னு வச்சுக்கொள்வோம். அப்போ கடையில் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு விலையில சாப்பாடு இருக்கு. அப்போ ஹவு டு டூ, கடையில் போய் சாப்பாடு சாப்பிட்றது வாட் டு டூ. ஹவு டு டூ, கடையில் ஒவ்வொரு விலையில சாப்பாடு இருக்கு. அப்போ என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கு, அது களவாக சாப்பிடுவோம். அப்போ ஒன்று விலையை கேட்டு அதை களவாக சாப்பிடுறது, அல்ல சாப்பிடாம ஏன் இருக்கிற பணத்துக்கு தானே செலவழிக்க முடியும். இவ்வாறு சிந்தித்தால், இவ்வாறு சிந்திக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தலைப்பு. இவ்வாறு சிந்தித்தால் எங்களுடைய செயற்பாடுகள் சரியாக அமைந்து. இவ்வாறு சிந்திக்க தவறினால், நாங்கள் அப்போ பள்ளிக்கூட காலத்தில் எங்களுக்கு கடையில் போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க வழியிட்டு கடைக்காரன் பிடிச்சி பின்னி கொழுந்தாட்டை விட்டுடுவான்னு சொல்லுவார். ஆகவே கணக்கு பார்த்து சாப்பிட வேண்டிய. ஆனால் இப்போ இந்த காலத்தில் என்ன செய்யறாங்க, டோக்கன் போட்டு காசை கொடுத்து சாமான பண்ணி போட்டு சாப்பிட வேண்டியது. ஆகவே ஓட்ட போட்டியில் வெல்லுவதற்கும் நீங்கள் பயிற்சி எடுத்திருந்தால் ஓட்ட போட்டியில் வெல்லலாம். வெல்லுவது, ஓட்டப்போட்டியில் ஓடுவது வாட் டு டூ, எப்படி டைமுக்கு ஓடுவதற்கு பயிற்சி எடுத்திருந்தா அது ஹவ் டு டூ. அடுத்த பாப்போம். 4 பேர் மதிக்க போட்டு நல்ல பேராக இருக்க வேணும்டா ஊரு ஆக்கள் இதை மதிக்கணும் என்று அவதானிச்சு அதன்படி நாங்கள் நல்லதை செய்து செயற்பட்டு காட்டுவோம். அப்போ நல்ல பேர் எடுப்பது வாட் டு டூண்டா ஹவ் டு டூ ஊரார் எதிர்பார்க்கின்ற நல்ல வீட்டாட்டையும் வெளிப்படுத்தும். அடுத்து இன்னொன்று பார்ப்போம். சொந்த தொழில் முயற்சியில் இறங்கினால், சொந்த தொழில் முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். எந்த தொழில், ஒன்று தோட்டம் செய்யலாம், ஒன்று சின்ன கடை போடலாம், பட்டி கடை, சின்ன கடை அல்லது தெருவழி வியாபாரம், இதாகவும் செய்யலாம். அப்போ முதலை தொழில் இறங்குவது வாட் டு டூ. ஹவ் டு டூ, கடன் வேண்டாம தொழில் செய்ய இறங்கும். தொழில் செய்யும் போது தொழிலை பற்றி அறிவு அனுபவம் கற்றிருக்க வேண்டும். தொழில் தேவைப்படும் இடத்துல யாருக்கு இந்த தொழில் செய்தால் நன்மை கிடைக்கும், அப்படியான ஆட்கள் இருக்கிற இடத்துல நான் தொழிலை தொடங்க வேண்டும். ஹட்டுடு என்றது நாங்கள் திட்டமிடல் முக்கியமாக இருக்கு. வட்டுடு என்றது எமது எண்ணங்களாக இருக்கு. எண்ணங்களை நீங்கள் மனதில் விதைத்து கொள்ளலாம். அந்த எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு திட்டமிடல் அவசியம். ஆயத்தப்படுத்துதல், சரிபார்த்தல், பிறகு செயற்படுதல் என்றவாறு நீங்கள் சிந்திக்க பழக வேண்டும். இவ்வாறு சிந்திப்பதன் ஊடாக இங்கு எண்ணுவதெல்லாம் இயல்பாக எளிமையாக நடாத்தி கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.